لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، وقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها النبي حرض المؤمنين على القتال إن يكن منكم 20 صابرون يغلبوا 200 وإن يكن منكم 100 يغلبوا 1000 من الذين كفروا بأنهم قوم لا يفقهون. صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாவதாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் உம்மத்தவர்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ் நல்லடியார்களே, இன்று ஓதப்பட்ட சூரா அல் அன்ஆமுடைய 65வது வசனம். இந்த வசனத்தில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் முஃமின்களை பற்றி பேசுகிறான். ஒரு முஃமின் அப்படின்னா யார்? ஈமானின் சுவையை சுவைத்தவர் அப்படின்னா யார்? ஈமானுடைய ருசியை தெரிந்து கொண்டவர் யார் தெரியுமா? யுத்தகலத்திலே, போர்களத்திலே அவர் கலந்து கொண்டால் 20 விசுவாசிகள் இருந்தால் அவர்கள் 200 பேர்களை வெற்றி கொள்வார்கள். 100 விசுவாசிகள் இருந்தால் 1000 எதிரிகளை, 1000 நிராகரிப்பாளர்களை வெற்றி கொள்வார்கள் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறார். யா அய்யுஹன் நபி, நபியே, ஹர்ரிலில் முஃமினீன அலல் கிதால், யுத்தத்திற்காக, தற்காப்பு யுத்தத்திற்காக, உங்களை தாக்குவதற்கு, அழிப்பதற்கு படையெடுத்து வரக்கூடிய எதிரிகளை தாக்குவதற்காக நீங்கள் யுத்தகலத்துக்கு, யுத்தத்திற்காக முஃமின்களை நீங்கள் ஆர்வப்படுத்துவீர்களாக, அவர்களை நீங்கள் தயார் செய்வீர்களாக. எப்படிப்பட்ட முஃமின் தெரியுமா? ஈயக்கும் மின்கும் 20 சாபிரூன், முஃமின்களான, பொறுமையாளர்களான உண்மை விசுவாசிகள் உங்களுடன் 20 பேர்கள் இருப்பது. இந்த 20 பேர்கள் இருந்தால் அவர்கள் யக்லிபு 200 பேர்களை வெற்றி கொள்வார்கள். உண்மை விசுவாசிகள், உண்மையான முஃமின் 20 பேர்கள் நபியே உங்களுடன் இருந்தால் போர்க்களத்தில் எதிரிகளை 200 பேர்களை வெற்றி கொள்வார்கள். அதே உண்மை விசுவாசிகள் வய்யக்கும் மின்கும் 100 பேர்கள், உண்மை விசுவாசிகள் 100 பேர்கள் இருந்தால் யக்லிபு 1000 மினல்லதீன கஃபரு, நிராகரிப்பாளர்களை 1000 பேர்களை இவர்கள் உண்மை விசுவாசிகள் 100 பேர்கள் வெற்றி கொள்வார்கள். சொல்லிட்டு அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கும் பொழுது பி அன்னஹும் கௌமுல் லா யஃப்கஹூன்,
அவங்க 1000 பேர்கள். உண்மை விசுவாசிகள் 100 பேர்கள் இருந்தால் போதும், நிராகரிப்பாளர்களை 1000 பேர்களை வெற்றி கொள்ள முடியும். உண்மை விசுவாசி 20 பேர் இருந்தால் நிராகரிப்பாளர்களை 100 பேர்களை வெற்றி கொள்ள முடியும். சொல்லிட்டு அல்லாஹ் காரணத்தை சொல்லும் போது அன்னஹும் கௌமுல் லா யஃப்கஹூன், ஏன்னா அல்லாஹ்வினுடைய மகத்துவத்தை, மறுமை நாள சோவனத்தினுடைய அந்த சுவையை ருசித்தவர்கள் யாருன்னா உண்மை விசுவாசிகள் தான். இந்த நிராகரிப்பாளர்களுக்கு அது எல்லாம் தெரியாது. அதனால அவர்கள் அந்த போர்க்களத்தில் அவர்களை காட்டிலும் உண்மை விசுவாசிகள் தங்களுடைய உயிரை தியாகம் செய்ய இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கிறான். அல்லாஹ் சொல்லும்போது உண்மை விசுவாசி அப்படின்னா, ஒரு விசுவாசி, ஒரு ஈமான் கொண்டவர் 10 பேர்களை நிராகரிப்பாளர்களை எதிர்கொள்ள முடியும். 1க்கு 10. ஒரு இஸ்லாம், ஒரு முஸ்லீம், ஒரு முஃமின் 10 எதிரிகளை வெற்றி கொள்வார். யார்? அவர் எப்படி இருக்கணும்? உண்மை விசுவாசியாக இருக்கணும், பொறுமையாளராக இருக்கணும் அவர். ஆனா அப்படித்தான் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபா பெருமக்களை உருவாக்கினார்கள். அந்த சஹாபா பெருமக்களிடத்தில் ஈமானுடைய சுவை அப்படின்னா என்ன என்பதை அவர்களுக்கு ஊட்டினார்கள். அதனால போர்க்களத்தில் கலந்து கொள்வதோ, இல்லை அதில் ஷஹீதாவதோ, வீரன மரணம் அடைவதோ, இல்லை ஜிஹாதுக்கு போகிறதோ அவர்களுக்கெல்லாம் ஒரு பயமான காரியம் ஒன்று அல்ல. போர்க்களத்துக்கு போகிறோம், திரும்பி வருவோமா வரமாட்டோமா என்ற அச்சம் எல்லாம் அவர்களுக்கு கிடையாது. ஒரே குறிக்கோள் என்ன தெரியுமா? இறைவனுக்காக போர்க்களத்துக்கு செல்கிறோம், அதிலே ஒன்று வெற்றி கிடைக்கலாம், இல்லை வீர மரணம் கிடைக்கலாம். வெற்றி கிடைத்தாலும் சுவனம் தான், வீர மரணம் கிடைத்தாலும் சுவனம் தான். அப்படிங்கிற ஒரே கோட்பாடோட தான் அவர்கள் செல்வார்கள். அப்படிப்பட்ட சஹாபாக்களை உருவாக்குனாங்க. ஏன்னா அவருடைய ஈமான்ல என்ன தெரியுங்களா? அவருடைய ஈமான், இறைவன் அந்த உள்ளத்துல எதை கொடுத்துட்டான் அப்படின்னா ஈமானுடைய சுவையை கொடுத்துட்டான். சுவையை அவர்கள் சுவித்ததால் உலக வாழ்க்கையில் அவர்களுக்கு இன்பம் இல்லை. அதனாலதான் ஒரு ஈமான் கொண்ட ஒரு மனிதர் நிராகரிப்பாளர்கள் 10 பேருக்கு சமம். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு சஹாபா பெருமக்களை தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள். இந்த வசனத்தில் அல்லாஹ் அதைத்தான் சொல்லுகிறான், நபியே உங்களை தாக்க எதிரிகள் வந்தால் நீங்க உங்களுடன் 20 விசுவாசிகள், 20 முஃமின்கள் உங்களுடன் இருந்தால் அவர்கள் 100 பேர்களை வெற்றி கொள்வார்கள். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் 20 பேர்கள் உண்மை விசுவாசிகள் இருந்தால் 200 பேர்களை, 20 விசுவாசிகள் 200 நிராகரிப்பாளர்களை வெற்றி கொள்வார்கள். அப்படிப்பட்ட தைரியமான வீரம் சொரிந்த மக்கள் தான் இருந்தார்கள். ஆனால் அந்த வரலாறுலாம் படிக்காததுனால, அந்த வரலாறுலாம் தெரியாததுனால, சஹாபாக்களுடைய வீரம் புரியாததுனால, இஸ்லாத்தினுடைய இந்த வரலாறுகள் தெரியாததுனால இன்னைக்கு நாம் எப்படி ஆயிட்டோம்னா அதுக்கு நேரு எதிர்மறையாக ஆயிட்டோம். இதை கண்டாலும் உள்ளத்தில் பயம் வந்துடுது, உள்ளத்தில் அச்சம் வந்துடுது. ஏன் அப்படின்னா உள்ளத்தில் ஈமானின் சுவை இல்லை, உலகத்தின் மோகம் உள்ளத்தில் இருப்பதால் பயம் நம்மளை கவ்வி கொண்டது. ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட சஹாபாக்களை தான் உருவாக்கினார்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்லும் பொழுது, நபியே உங்களுடன் பொறுமையாளர்களான 20 விசுவாசிகள் முஃமின்கள் இருப்பது, உங்களுடன் இருப்பது, அவர்கள் 200 நிராகரிப்பாளர்களை வெற்றி கொள்வார்கள். இன்னைக்குடைய நிலைமையை பாருங்க. ஏன்னா பத்ரு போருக்கெல்லாம் நமக்கெல்லாம் தெரியும், பத்ரு யுத்தம் நமக்கெல்லாம் தெரியும். பத்ரு யுத்த காலத்தில் சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் மத்தியில் நடந்த ஒரு யுத்தம் அது.
சத்தியமா அசத்தியமா, உண்மையா பொய்யா, ஈமானா நிராகரிப்பா, சுவனமா நரகமா, துனியாவா ஆகிரத்தா என்பது பற்றி தான் ஒரு யுத்தம். அது உலக வாழ்க்கையா மறுமை வாழ்க்கையா, சுவனம் வேணுமா நரகம் வேணுமா, அல்லாஹ்வுடைய பொருத்தமா அல்லாஹ்வுடைய அதிருப்தியா, சத்தியம் வெல்ல போகுதா அசத்தியம் வெல்ல போகுதா, உண்மை வெல்ல போகுதா பொய் வெல்ல போகிறதா. சஹாபாக்களுடைய உள்ளத்துல என்ன அப்படின்னா, எண்ணிக்கைலாம் இங்க கணக்கில்லை, எண்ணிக்கைலாம் இங்க கணக்கில்லை. என் உள்ளத்துல ஈமான் இருக்கிறது, என் உள்ளத்துல இறைவன் இருக்கிறான், என் உள்ளத்தில் சௌனம் இருக்கிறது, என் உள்ளத்தில் மறுமை இருக்கிறது. எனவே எண்ணிக்கை அங்கு கணக்கல்ல, எண்ணிக்கையை விட ஈமான் எந்த அளவுக்கு அங்கு உறுதியாக இருக்கிறது அதுதான் கணக்கு. பத்ர் போர்க்களம் எப்படிப்பட்ட ஒரு வெற்றி கிடைத்தது? ஏன்னா அப்படிப்பட்ட சஹாபா பெருமக்கள் அது இதில் இருந்தாங்க. அப்படிப்பட்ட மக்களை உருவாக்கினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் சொன்னாங்க, வெறுமனை சொல்லாமல் அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான், யா யுகன் நபி ஹர்ரிலில் முஃமினீன அலல் கிதால், யுத்தத்திற்காக போருக்காக ஒரு விசுவாசிகளை முஃமினை நீங்கள் தயார் செய்யுங்கள். இன்னைக்கு நாமளும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், நானும் முஃமின் தான், நானும் முஸ்லீம் தான் அப்படின்னு சொல்கிறோம். சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், அதில் எப்படி இருக்கணும், அவங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். போர்க்களம்னா போர்க்களமாக இருந்தால் எதிரிகளால் நாம் தாக்கப்படுவோம், எதிரிகளால் அடிக்கப்படுவோம், எதிரிகளால் வீர மரணம் கூட நாம் அடைவோம். இருந்தாலும் அவர்கள் அதில் நடக்கக்கூடியதை சகித்து கொள்ள வேண்டும். அப்படி சகித்து கொள்ளக்கூடிய மக்களை நீங்கள் உருவாக்குங்கள். இந்த வரலாறுலாம் நம்ம படித்தா தான் நம்மளுடைய உள்ளத்துலேயும் அழுக்கு வெளியில் போய் சுத்தம் உள்ள வரும், குஃபுரு வெளியில் போய் ஈமான் உள்ள வரும், தோல்வி வெளியில் போய் வெற்றி உள்ள வரும், பயம் வெளியில் போய் ஒரு உண்மையான உறுதி உள்ளத்தில் வரும். எப்போ வரலாறு தெரியணும். அல்ல அதைத்தான் சொல்லுகிறான், நபியே உண்மை விசுவாசிகளை நீங்கள் போருக்காக தயார் செய்யுங்க. நீங்கள் குறைவாக இருக்காங்களேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் குறைவான முஃமின்கள் இருக்கிறார்களே, எதிரிகள் நிறைய இருக்கிறாங்களே, எப்படி வெல்ல முடியும்னு நினைக்காதீங்க. உங்களில் 20 பேர் இருந்தால் 200 எதிரிகளை நீங்கள் வீழ்த்தலாம். உங்களிடத்துல 100 விசுவாசிகள் இருந்தால் 1000 எதிரிகளை வீழ்த்த முடியும். இன்னைக்குள்ள நிலவரத்தை பாருங்க. இந்த வசனங்கள் படித்து இதனுடைய அர்த்தங்கள் புரிந்து வரலாறு படிக்கும் போது தான் இது போன்று நாமளும் உள்ளத்தில் ஈமான வளர்க்க முடியும். இன்னைக்கு எல்லா பக்கமும் ஒரு சோகமான ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா, இந்த காலை சாயங்காலம் மக்தபு மதரசா இருக்கு பாருங்க, அது பெரிய சோதனை. சின்ன ஒரு லேசான ஒரு காற்று அடிச்சிடக்கூடாது, லேசாக ஒரு சொட்டு மழை துளி கீழே விழுந்துடக்கூடாது. மதரசாவுக்கு குழந்தைகள் வரதில்லை. மறுநாள் காரணம் கேட்டால் சொல்லுவாங்க, அஜரத்து நேரம் சரியான மழை இருக்க மாதிரி இருந்துச்சு, அதனால் அனுப்பலை. அப்போ வரலாறுகளே ஈமானை இஸ்லாத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இடம் பாடைசா மக்தப் மதரசா தானே. அந்த மதரசாவுக்கு வருவதில்லை, தெரிந்து கொள்வதில்லை, ஈமானை புகுத்துவதில்லை. அதனால உள்ளத்தில் என்ன வந்துடுது அப்படின்னா, துன்யாவினுடைய மோகம் வந்துடுது. சொல்லக்கூடிய காரணம் ஏற்றுக்கொள்ள முடியாத காரணமாக இருக்கும். ஏன் வரல மதரசாவுக்குன்னு கேட்டால் சொல்லுவாங்க, கொஞ்சம் குளிர் அதிகமாக இருந்துச்சு, இல்லை மழை வர்றது மாதிரி இருந்துச்சு, இல்லை மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி நம்மளுடைய ஈமான் உள்ளத்தில் இன்றைக்கி இப்படி தான் இருக்குது. நம்மளுடைய ஈமான் இப்படி தான். சஹாபாக்கள் இடத்துல கேட்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், நம்ம பத்ருக்கு போருக்கு ரெடியாகணும், சஹாபாக்களை என்ன சொல்லுகிறீங்க நீங்க? சஹாபாக்கள் சொன்னாங்க, யாரோ சொல்லலாம், நாங்கள் என்ன சொல்வது, நாங்கள் என்ன சொல்லுவது? இதோ எங்களுடைய பொருள் வேணுமா, எங்கள் உயிர் வேணுமா, எது வேணும் எடுத்துக்கொள்ளுங்கள். எங்களுடைய பொருள் எல்லாம் உங்களுக்கு முன்னால் வச்சுட்டோம். என்ன வேணும், இந்த யுத்தத்துக்கு என்ன வேணும்? எங்களுடைய பொருள் வேணுமா, உயிர் வேணுமா, எதையும் வேண்டுமா நாங்கள் தருகிறோம். பொருளை கொண்டாந்து முன்னாடி வச்சுட்டு எடுத்து முடிச்சதுக்கு பெருமானார்ட்ட சொன்னாங்க, உங்களுக்கு என்ன பொருள் தேவையோ எடுத்துக்கோங்க. பொருள்லாம் எடுத்தாங்க. எடுத்ததுக்கப்புறம் சஹாபாக்கள் சொன்னாங்க, யாரோ சொல்லலாம்,
நீங்கள் இவ்வளோ பொருளை எடுத்தீங்களேன்னு நாங்கள் கவலைப்படலை, இந்த பொருளையும் சேர்த்து பெருமானார் எடுத்திருக்கலாமே அப்படின்னு நாங்கள் நினைச்சோம். சஹாபாக்கள் எப்படி நினைக்கிறாங்க, தன்னுடைய வீட்டில் உள்ள எல்லா பொருளையும் கொண்டாந்து முன்னாடி வச்சுட்டாங்க. யாரோ சொல்லலாம், இந்த போருக்கு இஸ்லாத்தை பாதுகாக்க, ஈமானியர்களை பாதுகாக்க என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொருத்தரும் கொண்டு வந்த பொருட்களை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தாங்க. முடிவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட சஹாபாக்கள் சொன்னாங்க, யாரோ சொல்லலாம், நீங்கள் எடுத்தீங்க, இதையும் எடுத்திருக்கலாமே அப்படின்னு தான் நாங்கள் நினச்சோம். இதையும் எடுக்காமல் விட்டுட்டாங்களே ரசூல்லா, இதோட நிப்பாட்டிட்டாங்களே, இதையும் சேர்த்து எடுத்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே அப்படின்னு தான் நாங்கள் நினைச்சோம். இந்த பொருள் என்ன யார சொல்லலாம், எங்கள் உயிரை தர நாங்கள் தயாராக இருக்கிறோம் சொல்லிட்டு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள், யார சொல்லலாம், நீங்கள் கடலில் குதிக்க சொன்னால் நாங்கள் குதிக்க தயாராக இருக்கிறோம். எங்களோட உயிர் வேணுமா, இது இறை உத்தரவு, இறை தூதரின் உத்தரவு, நீங்கள் கடலிலே குதியுங்கள் என்று நீங்கள் சொன்னால் குதிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களுடைய உயிரை நாங்கள் துச்சமாக மதிக்கிறோம். எங்கள் பொருள் என்ன யார சொல்லலாம். அப்போ அன்னைக்கு உயிரை கொடுப்பதற்கு தயாராக இருந்தாங்க இஸ்லாத்திற்கு, ஈமானுக்காக. ஆனால் இன்னைக்கு இவ்வளோ நிலவரத்தை பாருங்க, இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்காக உயிரெல்லாம் கொடுக்க வேணாம், பொருளையும் கொடுக்க வேணாம், இஸ்லாத்தினுடைய வரலாறுகளை தெரிந்து கொள்வதற்காக, உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்காக, உள்ளத்தில் உள்ள அழுக்குகளை அகற்றி சுத்தப்படுத்துவதற்காக சாதாரண ஒரு மதரசாவுக்கு அனுப்பக்கூடிய சூழலில் கூட இன்றைக்கி நம்மள்கிட்ட எப்படி இருக்குது அப்படின்னா, கொஞ்சம் மழை பெஞ்சிச்சு, கொஞ்சம் காற்றடித்தது, பையன் கொஞ்சம் அசந்து தூங்கிட்டான், பையன் கொஞ்சம் இரவு நேரத்தில் கொஞ்சம் ஹோம்ஒர்க் செஞ்சதுனால நாங்களாக தூங்கணும்னு விட்டுட்டோம். இன்றைக்கி நம்மளுடைய நிலவரம், நம்மள்கிட்ட இன்றைக்கி உள்ள நிலவரம் அப்படி தான் இருக்குது. அருமையான பெருமக்களே, அப்போ குழந்தைகளுடைய உள்ளத்தில் ஆரம்பத்திலேயே ஈமானுடைய விதையை விதைத்து விட வேண்டும், விசுவாசத்தை அதில் போட்டு விட வேண்டும். எப்படி நாம் வளர்க்கிறோமோ அப்படித்தான் குழந்தை வளரும். என்னமோ ஒன்று சொல்லுவாங்க, விதை ஒன்று போட்டால் சொர ஒன்றா முளைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லைங்களா? இப்போ நாம் எப்படி உருவாக்குகிறோமோ அப்படியே உருவாவார்கள். இதற்கு சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரும் சொல்லலாம், நாங்கள் என்ன போருக்கு கூப்பிட்டா நாங்கள் வரமாட்டோம்னு நினைச்சிட்டீங்களா? போர் எதிரிகளை பார்த்தா நாங்கள் பயந்து கொள்வோம் என்று நினைத்துக் கொண்டீர்களா? எங்களுடைய உயிரை நாங்கள் பெரியதாக மதிக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டீர்களா? எதுவுமே எங்களுக்கு இந்த துனியா வேணாம், எங்கள் உயிர் வேணாம், எங்கள் பொருள் வேணாம், எதுவுமே வேணாம். யாரோ சொல்லலாம், உங்களுடைய திருப்தியும் அல்லாஹ்வுடைய பொருத்தமும் எங்களுக்கு இருந்தால் போதும். அதுக்காக நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம். இப்படிப்பட்ட முஃமின்கள் 20 பேர் இருந்தால் 200 எதிரிகளை வெற்றி கொள்ள முடியும் அப்படின்னு குர்ஆன் சொல்லுகிறது. இப்படி உள்ள ஈமான் உள்ள 100 பேர்கள் இருந்தால் 1000 எதிரிகளை, 1000 நிராகரிப்பாளர்களை வெற்றி கொள்ள முடியும் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுகிறது. அருமையான பெருமக்களே, சின்ன விஷயமா இருந்தாலும் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் அவங்க முழுக்க முழுக்க உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கை காரணம் தெரியுமா? இந்த உலகத்தில் வாழ்க்கையை கொண்டு நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையணும். ஒரு நபித்தோழர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார். கொஞ்சம் வாடிய முகத்தோடு வந்தார், கொஞ்சம் கவலையாக இருந்தார். பெருமானார் கேட்டாங்க, அருமை தோழரே, என்னப்பா கவலையாக இருக்கிறியே, என்ன? அந்த தோழர் சொன்னார், யார சொல்லலாம், இன்றைக்கி உலகத்தில் உங்களை சந்திக்கணும்னு நினச்சா நாங்கள் நேரில் பார்க்குறோம், சந்திக்க முடியுது. ஆனால் நாளை மறுமை நாளில் நீங்கள் நபிமார்களோடு இருப்பீங்க, நாங்கள் எங்கோ இருப்போம், நீங்கள் எங்கோ இருப்பீங்க. மறுமையில் உங்களை எப்படி நாங்கள் சந்திக்க முடியும்? இன்றைக்கி சந்திக்கணும்னா உங்கள் வீட்டுக்கு உங்களை பார்க்குறோம். ஆனால் மறுமை நாளில் நீங்கள்லாம் நபிமார்களுடைய பட்டியலில் நபிமார்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருப்பீங்க, நாங்கள்லாம் எங்கே இருப்போமோ?
அவருடைய ஈமானுக்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? திருமறை குர்ஆன் வசனத்தை அல்லாஹ் இறக்குனான். وَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِمْ مِنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ. அல்லாஹ்வையும் ரசூலையும் யார் பிரியப்படுகிறார்களோ அவர்கள் நபிமார்களோடு நாளை மறுமையில் இருப்பார்கள், சித்திகளோடு இருப்பார்கள், ஷுஹதாக்களோடு இருப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் வசனத்தை இறக்கு. நீங்கள் என்னை நேசிக்கிறீர்களா? அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக வாழுகிறீர்களா? உலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன். அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசித்தீங்கன்னா நீங்க நாளை மறுமை நாளில் சொர்க்கத்தில் என்னோடு இருப்பீங்க. நபியோடு இருக்கக்கூடிய அந்த விசுவாசி யார் தெரியுமா? அல்லாஹ் அதைத்தான் சொல்லுகிறான். அவங்க 20 பேர் இருந்தாங்கன்னா 200 எதிரிகளை வெற்றி கொள்ள முடியுமாமா. அவர்கள் 100 முஃமின்கள் இருந்தாங்கன்னா 1000 எதிரிகளை வெற்றி கொள்ள முடியுமாமா. அப்படிப்பட்ட முஃமினை தான் இந்த திருமறையில் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு வரலாறை படித்து அதன் பிரகாரம் நம்ம தெரிந்து கொள்ளணுமா இல்லைங்களா? நீங்கள் காசா மக்களை பாருங்க, அவர்கள்லாம் யார்? அது நபிமார்களும் சஹாபாக்களும் வாழ்ந்த பூமி இல்லையா? அவர்கள் நடந்த வீதி இல்லையா? அவர்கள் நடமாடிய வீதிகள் உலாக்கள் இல்லையா? அது அவர்கள் தங்கிய, அவர்கள் அடங்கிய, அவர்கள் நடந்த, அவர்கள் ஆங்காங்கே இருந்த அந்த இடம், அந்த மண்ணில் வந்ததால் அவர்களுக்கு வீரம் எப்படி தெரியுமா? காசா மக்களுடைய வீரம் என்ன தெரியுமா? அந்த மக்களுடைய சில வரிகள், அந்த மக்களுடைய சில வரிகள் என்ன தெரியுமா? ஆங்காங்கே வாழ்கிற இஸ்லாமியர்களே, நாங்கள் இறந்து விட்டால் எங்களுக்கு நீங்கள் ஜனாசா தொழுக வேண்டாம். நாங்கள் இறக்கவில்லை, இறந்தாலும் உயிரோடு இருக்கிறோம் சொல்லிட்டு சொன்னாங்க, நீங்கள் உங்களுக்காக தொழுது கொள்ளுங்கள் ஜனாசா. ஏன்னா நீங்க உயிரோடு இருந்தும் மௌத்தா போனவர்களை போல இருக்கிறீர்கள். மக்களுடைய வார்த்தை எப்படி? வேடிக்கை பார்க்கக்கூடிய அரபு தேசமே, மௌனம் காக்கக்கூடிய அரபியர்களே, நாங்கள் இறந்து விட்டால் எங்களுக்கு நீங்கள் ஜனாசா தொழுக வேண்டாம். ஏன்னா நாங்கள் இறந்தாலும் உயிரோடு இருக்கிறோம். உங்களுக்கு நீங்களே ஜனாசா தொழுது கொள்ளுங்கள். ஏன்னா நீங்கள் இருந்தும் மரணித்தவர்களை போல் இருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட வீரமான அந்த காசா மக்களுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டது? ஏன்னா நபிமார்கள் வாழ்ந்த, நபிமார்கள் இருந்த பூமியிலே வந்த அவர்களுடைய வீரம் அது. உண்மையான பெருமக்களே, இன்னைக்கு அல்லாஹ் ரசூலை உள்ளத்தில் நாம் வச்சோம்னு சொன்னால் அந்த ஈமான் அப்படி இருக்குங்களா இல்லைங்களா? ஈமானுடைய சுவையை உள்ளத்தில் வந்துருச்சுன்னு சொன்னால் உலகத்தில் எல்லாமே துச்சமாக போயிடும். போர்க்களத்தில் கலந்து கொள்ளுகிறோமே, அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் போர்க்களத்தில் ஏன் தெரியுமா ஒரு முஃமின் 10 காஃபிர்களை நிராகரிப்பாளர்களை வெற்றி கொள்ள முடியும்? ஏன் தெரியுமா? உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வினுடைய அந்த சுவை இருக்குகிறது, ஈமானுடைய சுவை உள்ளத்தில் இருக்குது. உங்களுடைய நோக்கம் துன்யாவினுடைய நோக்கம் அல்ல. ஆனால் நிராகரிப்பாளர்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா? உலகத்தினுடைய நோக்கம்தான். உங்கள் நோக்கமும் அவர்கள் நோக்கமும் வேறுபடுகிறது. அதனால அவர்கள் 10 பேர்களை நீங்கள் ஒரு ஆள் வெற்றி கொள்ள முடியும். ஆனால் இன்னைக்கு சூழ்நிலை எப்படி அப்படின்னா, நம்மளுடைய உள்ளமும் நம்மளுடைய எண்ணமும் இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு? பாங்கு சொல்லப்படுகிறது. பாங்கில் என்ன? ஹையால சலா ஹையாலல் ஃபலா, தொழுகைக்கு வாங்க, வெற்றியின் பக்கம் வாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு கூப்பிட்டாங்க. எதுக்கு கூப்பிட்டாங்க? சஹாபாக்களை, வாங்க பத்ரு போருக்கு போகணும், எதிரிகள் நம்மளை தாக்க வர்றாங்க, இஸ்லாமியர்களை அழிக்க வர்றாங்க, இஸ்லாமியர்களுடைய பொருட்களை சூறையாட வர்றாங்க, அதெல்லாம் நாம் தடுத்து நிறுத்தணும், வாங்க அப்படின்னு சஹாபாக்களுக்கு அழைப்பு கொடுத்த உடனே ரமலான் மாதம்லாம் பார்க்கல, ஒட்டிய வயிறோடு இருக்கிறவன் அப்படிலாம் பார்க்கல, ஆயுதங்கள்லாம் இல்லையே அப்படிலாம் பார்க்கல, நம்ம வீரர்களும் குறைவாக இருக்கிறார்களே அப்படின்லாம் பார்க்கல, உள்ளத்தில் ஈமான் மட்டும் இருந்தது. ஓடி வந்தார்கள் சஹாபா பெருமக்கள். இப்போ அந்த ஈமானை தான் அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த ஈமான் எப்படி இருந்தது?
ரமலான் மாதம் நோன்பு வைத்திருக்கிறார்கள். ஒட்டிய வயரோடும் உடைந்த ஆயுதங்களோடும் குறைவான வாகனங்களோடும் வீரர்களால் குறைவானவர்களாகவும் இருந்தும் பெருமானாருடைய ஒற்றை வார்த்தை என்ன? ஈமானை பாதுகாக்க, ஈமானியர்களை பாதுகாக்க, இறைவனுடைய இந்த இஸ்லாத்தை பாதுகாக்க சஹாபாக்களே ஒன்று சேருங்கள், வாருங்கள். எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க. அதுதான் ஈமான். அந்த ஈமானை பற்றி தான் அல்லாஹ் பேசுகிறான். அவங்க ஏன் அப்படின்னா ஈமானுடைய சுவையை சுவைத்து விட்டார்கள். ஈமான்னா என்ன, அல்லாட்ட அப்படி மறுமையில் என்ன இருக்குது, சோனம்டா என்ன, சோனத்தை பற்றி உண்டான விஷயங்கள் தெரிந்து கொண்டார்கள். ஈமானுடைய சுவையை ருசித்து கொண்டார்கள். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு கொடுத்தோன்னு வேற எந்த சிந்தனையும் சஹாபாக்களுக்கு வரலை, ஓடி வந்தார்கள். இன்றைக்கும் அப்படி தான் சொல்லப்படுது. ஹையால சொலா, ஹையாலல் ஃபலா, தொழுகைக்கு வாங்க, வெற்றிக்கு வாங்க, வரல. ஏன்னா ஈமானை பற்றி உணரலை, அதனுடைய சுவை உள்ளத்தில் இல்லை, அதை சுவைக்க தெரியலை. அருமையான பெருமக்களே, ரப்புல் ஆலமீன் எல்லாம் இந்த வசனத்தில் எவ்வளோ ஒரு அழகான செய்தியை சொல்லுகிறான். ஈமானோடு நீங்கள் இருந்தீங்கன்னா, ஈமானை பற்றி, ஈமான் அப்படின்னா என்னன்னு உணரணும், ஈமானை பற்றி நீங்கள் தெரியணும். அப்படி தெரிஞ்சிட்டீங்கன்னு சொன்னால், அப்படிப்பட்ட ஈமான் உங்களுடைய உள்ளத்தில் வரணும் அப்படின்னு சொன்னால் வரலாறுகள்லாம் தெரியணும். ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய குழந்தைகள் எப்படி உருவாகுறாங்க அப்படின்னு சொன்னால், இஸ்லாமிய வரலாறுகளும் தெரியலை, எதுவுமே புரியாமல் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான பெருமக்களே, ஒரு நிகழ்வை பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஅத்தா அப்படிங்கிற போருக்கு சஹாபாக்களை ஒன்று திரட்டி, எல்லா யுத்தமுமே தற்காப்பு யுத்தம் தானே தவிர எதிரிகளை அழிக்கணும் அப்படிங்கிற யுத்தம் அல்ல. எதிரிகள் நம்மளை அழிக்க வருகிறார்கள், நம் மீது படையெடுக்கிறார்கள் இந்த செய்திக்கு பின்னாலேயே சஹாபாக்களை பெருமானார் போருக்கு அனுப்புவார்கள். அப்படிதான் முஅத்தா அப்படிங்கிற ஒரு போர். அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அந்த போரில், இந்த நடக்கக்கூடிய போரில் ஒரு சஹாபியை சொன்னாங்க, இவர் அதில் தளபதியாக இருப்பார், இவர் அந்த போரில் கொல்லப்பட்டுட்டா. இன்னொரு சஹாபியை சொன்னாங்க, இவர் அதில் தளபதியாக இருப்பார், இவரும் கொல்லப்பட்டுட்டா. மூன்றாவது ஒரு சஹாபியை சொன்னாங்க, இவர் தளபதியாக இருப்பார், இவரும் கொல்லப்பட்டுட்டா. உங்களில் என்ன செய்யுங்க, ஒரு முடிவெடுத்து உங்களை ஒரு அமீரை நியமனம் செய்யுங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அப்படியே நீங்கள் நடந்துக்கோங்க. யார் 3 பேரை, எந்த 3 பேரை சொன்னாங்களோ அந்த சஹாபாக்கள் முன்னாடி உட்கார்ந்துருக்கிறாங்க. இவர் கொல்லப்பட்டால் இரண்டாவது இவர், இரண்டாவது கொல்லப்பட்டால் மூன்றாவது இவர், மூன்றாவது நபரும் கொல்லப்பட்டால் உங்களில் ஒருவரை நீங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு மஷோரா பண்ணி ஒரு முடிவு செய்து ஒருவரை நீங்கள் நியமனம் செய்யுங்கள். 3 பேருக்கும் முடிவாகி போச்சு. அந்த 3 பேருக்கு என்ன முடிவு அப்படின்னா, முஅத்தா போர்க்களத்திலே 3 பேரும் ஷஹீதாக போகிறார்கள். செல்பவர்கள் மீண்டும் உயிரோடு வரமாட்டார்கள். அந்த போர்க்களத்திலே எதிரிகளால் தாக்கப்பட்டு வீரமரணம் அடைய போகிறார்கள் அப்படின்னு தெரிஞ்சே அவங்க போனாங்க. போருக்கு போனதுக்கு பிறகுலாம் இல்லை, போருக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி அனுப்புகிறாங்க, நீங்கள் போயிடுவீங்க, நீங்கள் மௌத்தாயிருவீங்க, நீங்கள் வீரமரணம் அடைஞ்சிருவீங்க, 3 பேரும் அந்த போர்க்களத்தில் வீரமரணம் அடைவீர்கள். ஆனாலும் அவங்க அந்த போரில் கலந்துக்கிட்டாங்க, சந்தோஷமாக போனாங்க. சந்தோஷமாக போகிறாங்க அப்படின்னா உள்ளத்தில் என்ன அப்படின்னா ஈமானுடைய சுவை இருந்தது. உலகத்தினுடைய மோகமோ துன்யாவினுடைய ஆசையோ பொருள் மீது அக்கறையோ இருந்தால் அந்த போருக்கு ஏதாவது காரணத்தை சொல்லியிருக்கலாம். இல்லை என்னென்னமோ காரணம் சொல்லலாம், எந்த காரணத்தையும் சொல்லலை. அந்த போரில் கலந்து கொண்டார்கள். பெருமானார் முன்னறிவிப்பு செய்ததை போன்று அங்கு 3 பேருமே ஷஹீதானார்கள். இதுதான் ஈமானுடைய சுவை. இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நபியே ஹர்ரிலில் முஃமினீன அலல் கிதால், போருக்காக, யுத்தத்திற்காக, யுத்தம் செய்வதற்காக விசுவாசிகளில் நீங்கள் என்ன செய்யுங்க, விசுவாசிகளை, ஈமான்தாரிகளை நீங்கள் தயார் செய்யுங்க. ஈயக்கும் இன்கும் இஷ்ரூன யக்லிபு மியத்தை,
எப்படிப்பட்ட ஈமான் கொண்டவர்கள் தெரியுமா? உங்களோடு அப்படிப்பட்ட ஈமான் உள்ளவர்கள் 20 பேர்கள் இருந்தால் 200 பேர்களை வெற்றி கொள்வார்கள். ஏன் அப்படின்னா அவங்களுடைய ஈமானுடைய சுவை, ஈமானை பற்றி உண்டான சுவை அவர்களுக்கு தெரிந்ததால் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு ஈமானை பற்றி சொன்னான். ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை எப்போ அப்படின்னா, அல்லாஹ் ரசூலுக்கு நாம் கட்டுப்படுகிறோமோ இல்லையோ, ஆனால் இந்த உயிரை பாதுகாக்கிறதுக்கு எவ்வளோ கவனமாக இருக்கிறோம். நாம் அல்லாஹ் கொடுத்த உயிரை இறைவனுக்காக தியாகம் செய்ய முன் வந்தவர்கள் தான் உண்மையான விசுவாசிகள். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படி ஈமானுடைய சுவையை உணர்ந்ததால அவர்கள் உயிரை என்ன செய்யலை, துச்சமாக மதித்தார்கள். ஆனால் இன்னைக்கு நாம் பாருங்க, அல்லாஹ்வுடைய சொல்லுக்கும் மாறு செய்கிறோம், ரசூலுடைய சொல்லுக்கும் மாறு செய்தோம். அல்லாஹ்வுக்கும் வழிபடலை, ரசூலுக்கும் வழிபடலை. ஆனால் இந்த உயிரை பாதுகாக்கிறதுக்காக எவ்வளோ ஒரு உலகத்தில் நம்ம கவனம் எடுக்கிறோம். சில விருந்துகளில் பார்க்கலாம், நீங்கள் சுவையான விருந்து உபசரிப்பு நடக்கும். நல்ல மனமுள்ள, மனம் கமலக்கூடிய நல்ல சுவையான பிரியாணி. அதில் ஒருத்தர் உட்காந்துருப்பார் பக்கத்தில். பிரியாணி கொண்டு வரும்போது அவர் சொல்லுவார், இல்லை இல்லை வேண்டாங்க, எனக்கு பிரியாணி வேண்டாங்க. ஏங்க? இல்லை டாக்டர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் உங்கள் ஒயிட் ரைஸ் கொஞ்சம் ரசம் இருந்தால் போதுங்க, வெள்ளை சாப்பாடு இருந்தால் கொண்டு வாங்க. ஏன்னா மருத்துவர் சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? பிரியாணி சாப்பிட்டா நீ போயிடுவ, சாப்பிடாத. பிரியாணியை நீ எடுத்துக்கொண்டால் உன்னால் உன்னுடைய வாழ்க்கை முடிவு விட்டு விட்டது, அதனால் நீ பிரியாணி எடுக்காத, எடுத்தா நீ போயிடுவ. அதனால வெள்ளை சாப்பாடு. பக்கத்தில் எல்லாம் பிரியாணி சாப்பிடுவாங்க, பார்க்கத்தான் முடியுமே தவிர சாப்பிட முடியாது. வெள்ளை சாப்பாடு வாங்கி ரசத்தையும் சாப்பிட்றோம். நல்ல சுவையான சாயா, டீ எல்லாம் குடிச்சிட்டு இருக்கோம். ஒருத்தர் மட்டும் சொல்லுவார், ஏங்க எனக்கு சர்க்கரையை போட்டுறாதீங்க, ஆல்ரெடி உடம்புல சர்க்கரை இருக்குது, நீங்கள் சர்க்கரையை போட வேணாம். சர்க்கரை இல்லாத டீயை குடிச்சு பாருங்கள், அதுக்கு சுடுதண்ணியை குடிக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ சுவையான டீ குடிக்கலாம், இருந்தாலும் குடித்தால் என்னுடைய உயிருக்கு கேரண்டி இல்லை. அதனால எனக்கு டீயில் சுகர் வேண்டாம். சுவையான பிரியாணி உணவு தான், உண்ணா சுவையா இருக்கும், ஆனால் எனக்கு வேணாம், ஏன்னா சாப்பிட்டா உயிருக்கு கேரண்டி இல்லை. அதனால வெள்ளை சாப்பாடு, அது மண்ணு மாதிரி இருந்தாலும் சரி, சுவை இல்லாமல் இருந்தாலும் சரி, எனக்கு கொஞ்சம் வெள்ளை சாப்பாடும் ரசத்தை கொண்டு போதும். இதில் நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கிறோம், எவ்வளோ தெளிவாக இருக்கிறோம். மருத்துவர் சொல்லிட்டாரு, அதனால் எனக்கு அது வேணாம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லுகிறார்கள், நீங்கள் உண்மை விசுவாசிகளாக இருங்கள், அல்லாஹ்வை நேசிங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலை நேசியுங்கள். அப்பொழுது உங்களுடைய உள்ளத்தில் முழுமையான ஈமான் வந்துவிடும். அந்த அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அவருடைய அந்த சொல்லை ஏற்றுக்கொள்கிறோமா அப்படின்னு பார்த்தா அது இல்லை. எந்த நேரத்தில் அதை ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னா, கடைசி நேரம். எல்லாம் முடிஞ்சு போயிருமா இல்லைங்களா? எல்லா நேரம் காலம் முடிஞ்சு வச்சு உன்னுடைய தௌபானுடைய வாசல் எல்லாம் அடைபட்டு போய்விட்டது அப்படிங்கிற ஒரு சூழல்ல தான் நம்ம உணருதோம். அடாடா, உலகத்தை நம்பி ஏமாந்துட்டோமே, உலகத்தை நம்பி மோசம் போயிட்டோமே, துனியாவினுடைய மோகத்திலேயே வாழ்ந்துட்டோமே, அல்லாஹ்வின் ரசூலையும் பிரியப்படாமல் போயிட்டோமே, உள்ளத்தில் ஈமானை சுவைக்காம விட்டுட்டோமே, உள்ளத்தில் உலகத்தையே வைத்திருந்தோமே, மறுமையை வைக்க மறந்துட்டோமே, உலகத்தில் சொர்க்கத்தை வைக்க மறந்துட்டோமே, உலகத்தில் அல்லாஹ்வின் ரசூலை வைக்க மறந்துட்டோமே உள்ளத்தில் அப்படின்னு கடைசி கட்டத்தில் நாம் யோசிப்போம். அது எந்த பலனையும் நமக்கு தராது, அது நமக்கு எந்த பிரயோஜனத்தையும் தராது. எப்படி அப்படின்னா, ஃபிரௌனுக்கு அல்லாஹ் நிறைய அபகாசங்கள் கொடுத்தான். ஃபிரௌனுக்கு அல்லாஹ் நிறைய அபகாசங்கள்லாம் கொடுத்தான். எந்த அளவுக்கு அபகாசம் கொடுத்தான் அப்படின்னா, அவன் கொஞ்சம் கோபக்காரன் ஃபிரௌன்.
அதே கோபம் கொண்டவர்கள் தான் ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம். கோபத்துக்கு ஒன்றும் குறைவில்லை. அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு என்ன சொன்னா, இதுஹபா இலா ஃபிரௌன இன்னஹு தகா ஃபகூலா லஹு கௌலன் லய்யினன் லஅல்லஹு யததக்கரு அவ் யக்ஷா. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கூட சொன்னா, மூசாவே நீங்களும் உங்கள் சகோதரரும் போங்க, போய் இந்த ஃபிரௌன்கிட்ட போய் கொஞ்சம் உபதேசம் செய்யுங்க. ஆனால் அந்த ஃபிரௌன் கொஞ்சம் கோபக்காரனாக இருக்கிறதால நீங்கள் அவன்கிட்ட போய் கோபப்படுறாதீங்க. வகூலா லஹு கௌலன் லய்யினன் லஅல்லஹு யததக்கரு அவ் யக்ஷா. கொஞ்சம் தன்மையாக, கொஞ்சம் நளினமாக, கொஞ்சம் எளிமையாக, கொஞ்சம் நல்லா அப்படி கொஞ்சம் அவன்கிட்ட பேசுங்க. ஏன் அப்படின்னா யததக்கரு அவ் யக்ஷா, அவன் அப்படியாவது திருந்ததுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே. எல்லாம் எப்படி சொல்கிறான், போங்க, ஏய் நீ இஸ்லாத்துக்கு வாரியா இல்லையா, நான் அல்லாஹ்வுடைய தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம், என்னை ஏற்றுக்கொள்கிறாயா இல்லையா, கடைசி வார்னிங் போயிட்டு வாங்க அப்படிலாம் சொல்லலை. கொஞ்சம் தன்மையாக பேசு, கொஞ்சம் எளிமையாக பேசு, கோவப்பட்டுறாதீங்க அவன்கிட்ட. அப்படியாவது கொஞ்சம் தன்மையாக, கொஞ்சம் எளிமையாக, கொஞ்சம் நளினமாக பேசினாலாவது அவன் ஈமானுக்கு வரானா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ தன்மையாக பேசுங்க அப்படின்னு போய் பேசுகிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் வரல, இஸ்லாத்துக்கு வரல. ஏன் அப்படின்னா அவனுக்கு ஈமானை பற்றி புரியலை, ஈமானுடைய சுவை என்ன அப்படின்னு தெரியலை. அவனுக்கு தெரிகிறதுக்கு கொஞ்சம் காலம் கடந்துச்சு, கொஞ்சம் நாள் தேவைப்பட்டுச்சு. அல்லாஹ் கொடுத்த சந்தர்ப்பமும் அல்லாஹ் கொடுத்த நேரம் காலமும் முடிந்து விட்டது. இப்போ என்ன செய்கிறான், கடைசி கட்டம், உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறான். அவ்வளோதான், கொஞ்ச நேரத்தில் போய் சேர்ந்துருவான், அந்த கண்டிஷன். இப்போ தான் அல்லாஹ்ட்ட கேட்குறான், பனி இஸ்ரவேலர்கள் எந்த ரப்பை ஈமான் கொண்டார்களோ அந்த ரப்பை நான் ஈமான் கொள்கிறேன். ஆமனத்து பிகி பனு இஸ்ராயில் வான மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லீம் ஆகிடுதேன், நான் முஸ்லீமாக மாறுகிறேன், முஸ்லீம் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னான். அப்போ தான் அல்லாஹ் கேட்டான், ஆல் ஆன வகதா சைத்தமின் கபுல், ஏன்பா உனக்கு இப்போ தான் நேரம் வந்துச்சா? அல்லாஹ் கேட்குறான், ஃபிரௌனே உனக்கு கொடுத்த காலங்களும் நேரமும் கடந்து போய்விட்டது, உனக்கு தரப்பட்ட அவகாசங்கள் முடிந்து போய்விட்டது, இப்பதான் உனக்கு நேரம் வருகிறதா? ஆல் ஆன வகதா சைத்தமின் கபுல், இதுக்கு முன்னால நீ என்ன மறந்து போயிருந்தியா? இதுக்கு முன்னால மறந்துட்டியப்பா, இப்பதான் உனக்கு ஞாபகம் வருதா? முடிஞ்சு போச்சு. இந்த நிலைமையில நாம் இருக்கக்கூடாது. ஈமானுடைய சுவையை, ஈமானை பற்றி, இஸ்லாத்தை பற்றி, இறை நம்பிக்கை, இறை தூதரனுடைய அந்த சொல் செயல், அதற்கு முழுமையாக நாம் கட்டுப்பட்டு வாழும்போது தான் இந்த திருமறை குர்ஆனுடைய இந்த வசனத்தில் அல்லாஹ் எந்த முஃமினை பற்றி சொல்கிறானோ அந்த முஃமின் ஆக முடியும். சும்மா பேருக்கு நானும் முஃமின் நம்ம சொல்கிறோமே தவிர அது பேரில் தான் இருக்குது. வெறும் வாயளவில் தான் இருக்கிறத தவிர பேரளவில் இருக்கிறது, கல்புல இல்லை. கல்புல இருந்து ஈமான் வரணும், கல்புல இருந்து அந்த இறை நம்பிக்கை இருக்கணும். அல்லாஹ் நல்லடியார்களே, அவ ஈமானுடைய சுவையை முழுமையாக சுவைக்க வேண்டுமையானால் சஹாபாக்களுடைய வரலாறுகளை கொஞ்சம் படித்து பார்க்கணும். சஹாபாக்களுடைய வரலாறை கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ஹஜ்ரத் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சைஃபுல்லா அப்படின்னு பேர். சைஃபுல்லா, அல்லாஹ்வுடைய வாள். ஏன் அப்படின்னா போர்க்களத்தில் அந்த அளவுக்கு உயிரை துச்சமாக நினைத்து இறைவனுக்காக போர் செய்வார்கள். இப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் முஃமின்னா எப்படி இருக்கணும், உண்மை விசுவாசினா எப்படி இருக்கணும், இஸ்லாத்துக்கு ஏதாவது ஒன்றுனா அவர்கள் எப்படி துடிக்கணும்,
ஈமான் கொண்டவர்களுக்கு ஏதாவது சங்கடங்களோ கஷ்டங்களோ வந்தால் எப்படி இருக்கணும்? உங்களுடைய ஈமான் எப்படி தெரியுமா இருக்கணும்? ஒரே ஒரு முஃமின் 10 எதிரிகளை பந்தாட வேண்டும், 10 எதிரிகளை வெற்றி கொள்ள வேண்டும். ஏன்னா உங்களுடைய உலக வாழ்க்கை என்ன தெரியுமா? உலகத்துக்காக வேண்டிய வாழ்க்கை அல்ல, மறுமைக்காண்டி வாழ்வதற்கு, மறுமை உலகத்திற்காகத்தான் நீங்கள் உலகத்தில் வாழுகிறீர்கள். இங்கு எதை சம்பாதிக்கிறீர்களோ அதை நாளை அடைந்து கொள்வீர்கள். அல்லாஹ் மனித சமூகத்திற்கு எவ்வளோ உரிய நியாமத்துக்களை பேருபகாரங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறான். கொடுத்தாலும் இந்த அடியான் அல்லாஹ்வுக்கும் நன்றி இல்லாதவனாகவே இருக்கிறான். திருமறை குர்ஆனில் எல்லாம் சில விஷயங்களை சத்தியம் பண்ணி சொல்லுவான். வத்தீன் வஸ்ஸைத்தூன் வதூரி சீனீன் வஹாதல் பலதில் அமீன் லக்கது ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம். அத்திப்பழத்தின் மீது சத்தியமாக, ஜைத்தூன் மீது சத்தியமாக, தூர் சினா மலையின் மீது சத்தியமாக, இந்த மக்காவின் மீது சத்தியமாக நான் மனிதனை அழகாகவே படைத்திருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். மனிதன் அல்லாஹ் அழகாகவே படைத்திருக்கிறான். அப்ப அழகாக படைக்கப்பட்ட இந்த மனித படைப்பு எப்பொழுது அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய ஆரம்பிக்கிறானோ அந்த பட்டியலிருந்து அவன் போய் விடுகிறான். இப்படி நிறைய வசனங்கள் எல்லாம் சத்தியம் என்று சொல்லுவான். வல் ஆதியாதி லபஹா வல் மூரியாதி கதுஹா வல் முகீராதி சுபஹா ஃபஅஸர்ன பிஹி நக்ஆ. ஒரு போருக்கு செல்லக்கூடிய போர் குதிரையை பற்றி எல்லாம் சொல்லணும். போருக்கு செல்லக்கூடிய குதிரை எப்படி வேகமாக ஓடுது, போர்க்களத்தை நோக்கி வேகமாக ஓடுது, தன்னுடைய எஜமானை சுமந்து கொண்டு ஓடுது, காலை பொழுதில் ஓடுகிறது, அதனுடைய கால்களில் நெருப்பு பறக்க புழுதிகள் பறக்க ஓடுகிறது, தன்னுடைய எஜமானை சுமந்து கொண்டு போர்க்களத்தை நோக்கி ஓடுகிறது. எப்படிப்பட்ட இடம் அது? தன்னுடைய உயிருக்கு ஆபத்து வரும் என்று தெரிந்தும் அதை நோக்கி ஓடுகிறது. காரணம் என்ன தெரியுமா? தன் எஜமான் தனக்கு ஆணையிட்டுட்டானே, தனக்கு புல்லும் கொள்ளும் தண்ணீரும் தரக்கூடிய எஜமான் தனக்கு ஆணை இட்டு விட்டானே அப்படின்னு அந்த ஆணைக்கு இணங்க அது ஓடுகிறது. ஆனால் இன்னல் இன்சானல் இரப்பிஹி லகனூத் அல்லாஹ் சொல்லுகிறான். மனுஷன் மட்டும்தான் அல்லாஹ்வுக்கு மாறு. சாதாரண ஒரு கால்நடை, ஒரு குதிரை, அதுக்கு கொஞ்சம் தண்ணீரும் புல்லும் கொஞ்சம் கொள்ளும் அது அதனுடைய உரிமையாளர் கொடுக்குறான். அதுக்காக அந்த குதிரை அவனுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு அவனை சுமந்து கொண்டு போர்க்களத்தை நோக்கி எவ்வளோ வேகமாக ஓடுது. தன் உயிருக்கே ஆபத்து வரும் என்று தெரிந்தும் அது ஓடுகிறது. காரணம் எஜமானுடைய உத்தரவு. அது அல்லாஹ்வுடைய உத்தரவு. எத்தனை உத்தரவு நமக்கு இருக்குது. அதனால் சொல்லிட்டு சொன்னால் இன்னல் இன்சான ரப்பிஹி லகனூத். ஆனால் மனுஷன் மட்டும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறான். அருமையானவர்களே, அப்போ இதுக்கு ஏன் மாறு செய்கிறான் அப்படின்னா ஈமானை பற்றி நாம் சுவைக்கலை, ஈமானுடைய ருசி என்னன்னு தெரியலை, ஈமான்னா எப்படி அப்படிங்கிறது புரியலை. அதனால தான் அல்லாஹ் சொல்லுகிறான், ஈமான் உள்ளவர்கள், ஈமானுடைய சுவையை சுவைத்தவர்கள் 20 பேர் உங்களோடு இருந்தால் போதும் 200 நிராகரிப்பாளர்களை வெற்றி கொள்ள முடியும். பேரளவில் இல்லை. அவர் உண்மை விசுவாசியாக இருக்கணும் அப்படின்னு திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான். அருமையானவர்களே, அதுபோன்று ஈமான்தாரிகளாக நாம் இருக்கணும், உண்மை விசுவாசிகளாக நாம் இருக்கணும், ஈமானையுடைய சுவையை சுவைத்தவர்களாக நாம் இருக்கணும். நிறைய பேர் சொல்கிறாங்களா இல்லைங்களா, ஹஜ்ரத் நீங்கள் மது குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க ஹஜ்ரத், ஆனால் விடத்தான் முடியலை, அதை என்னால் மறக்கவே முடியலை. புகை பிடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, உடல் நலத்துக்கு கேடு அப்படின்னு அதிலே கொடுத்துருக்கிறான் அவன். புகை உங்களுடைய உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கும் அப்படின்னு கொடுத்துருக்கிறான். ஆனாலும் நாம் அதை யோசிக்கலை. ஏன் அப்படின்னா விட முடியலை. அப்படின்னா என்ன தெரியுமா, நான் அதனுடைய ருசியை ருசிச்சுட்டேன், என்னால் அது இல்லாமல் இருக்க முடியலை, அதை என்னால் மறக்க முடியலை. எப்படி நீ அதை ருசிச்சுட்டு மறக்க முடியலைன்னு சொல்கிறியோ, சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா ஈமானுடைய சுவையை சுவைத்துட்டு அதை மறக்க முடியாமல் இருந்தாங்க.
ஈமானுடைய சுவைதான் அவருடைய உள்ளத்தில் இருந்தது. அல்லாஹ் மட்டுமே முன்னாடி இருந்தான், ரசூல் மட்டுமே முன்னாடி இருந்தார்கள், சொர்க்கம் மட்டுமே முன்னாடி இருந்தது, நாளை மறுமை நாளுடைய அந்த கேள்விகள் எல்லாம் முன்னால் இருந்தது. அதனாலதான் போருக்கு கூப்பிட்ட உடனே ஓடி வருவாங்க. உங்களுடைய குடும்பமா ரசூலா? முதல்ல ரசூல் தான், அப்புறம் தான் எங்க குடும்பம். உங்களுடைய பொருளா ரசூலா? எங்களுக்கு ரசூல் தான். உங்களுடைய உயிரா ரசூலா? உயிரை விட ரசூல் தான் எங்களுக்கு பெரியது. அப்படின்னு இருந்தவர்கள் தான் சஹாபா பெருமக்கள். அப்படிப்பட்ட சஹாபாக்கள் இருந்தாங்க, உண்மையான விசுவாசிகளாக இருந்தாங்க. அப்படிப்பட்டவர்களை தான் அல்லாஹ் சொல்லுகிறான், உண்மை விசுவாசிகள் இப்படித்தான் இருக்கணும். ஆனால் இன்னைக்கு நம்முடைய ஈமான் கேள்விக்குறியான ஈமானாகவே இருக்கிறது, பலகீனமான ஈமானாக இருக்கிறது, பலமில்லாத ஈமானாக இருக்கிறது. அப்போ பலமுள்ள ஈமான்தாரிகளை உருவாக்க வேணுமா அப்படின்னா வரலாறுகளை படிக்கணும், உள்ளத்தில் அழுக்குகளை அகற்றணும், உள்ளத்தில் உள்ள கசடுகளை எடுக்கணும், உள்ளத்தில் உள்ள அசுத்தங்களை அகற்றி சுத்தத்தை கொண்டு வரணும். அப்போ ஈமான் அப்படின்னா என்ன, அதனுடைய ருசியை தெரியணும் அப்படின்னா வரலாறுகளை படிக்கணும். சஹாபாக்கள் அடைந்த சிரமங்கள் எத்தனை. அல்லாஹ் சொல்லுகிறான், சாபிரோன், பொறுமையாளர்களான இந்த விசுவாசிகள் உங்களோடு இருந்தாங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம், பெரிய வெற்றியை கொள்ள முடியும் உங்களால். அப்படி ஒன்றும் பெரிய பெரிய படையெல்லாம் இல்லை, பெரிய பெரிய ஆயுதம்லாம் இல்லை, பெரிய பெரிய வாகனங்கள்லாம் இல்லை, எந்த விதமான ஒரு சௌரியமும் இல்லை. ஆனால் ஈமானை மட்டுமே வைத்து வெற்றி கொண்டவர்கள் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள். ஏன்னா அவர்கள் எதுக்கு, சஹாபாக்கள் எதுக்கு, சத்தியத்துக்காக போர் செஞ்சாங்க. ஒரு இடத்துல சத்தியமோ அசத்தியமோ மோதிக்கொண்டால் அந்த சத்தியம் தான் ஜெயிக்கும். ஆனா அசத்தியம் உங்களுக்கு அழகா தெரியும். அருமையானவர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஈமானை நமக்கு தரணும். அப்படிப்பட்ட ஒரு உள்ளத்துல ஈமான் உள்ள உள்ளத்தை நமக்கு தரணும். அப்படிப்பட்ட குழந்தைகளை நாம உருவாக்கணும். அந்த உருவாக்குற இடம்தான் மக்தப் மதரசா. இன்னைக்கு எல்லா இடங்கள்லையும் ஆரம்ப காலங்கள்லாம் ஆர்வமாக தாட்டினாங்க. இன்னைக்கு அது பாருங்க எல்லா பக்கமுமே கேள்விக்குறியாக தான் இருக்குது. காரணம் சரியாக சொல்லுவாங்க. இன்னைக்கு காலையில் அதாவது அப்படின்னா படிக்க வைக்கிற யாரையும் நம்ம குறை சொல்லலாம் இல்லை. உலக கல்வியும் படிக்க வைங்க வேண்டான்னு சொல்லலை, உலகத்தோடையே முடித்து கொள்ளாதீர்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. மறுமை பற்றி தெரியணுமா இல்லைங்களா? இப்போ மதரசாவுக்கே வரல, ஈமானை பற்றி தெரியல, ரசூலை பற்றி தெரியல, சஹாபாக்களை பற்றி தெரியல, இந்த வீரம் தெரியல, எதுவுமே தெரியல, உலக கல்வி மட்டும்தான் தெரிந்தது. உள்ளத்தில் எப்படி ஈமான் இருக்கும்? உள்ளத்தில் ஈமானே இருக்காது. ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை உட்கார அமர வச்சு எப்படி சொல்லுவாங்க, எப்படிப்பட்டவர்கள் எல்லாம் மாற்றினாங்க தெரியுமா? எப்படிப்பட்டவர்கள் எல்லாம் மாற்றினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருத்தர் வேகமாக வந்தார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எனக்கு விபச்சாரத்துக்கு நீங்கள் அனுமதி தாங்க அப்படின்னு கேட்டார். சஹாபாக்கள்லாம் கோபம் வந்துருச்சு. யார்கிட்ட என்ன கேட்குற, யார்கிட்ட என்ன கேட்குற? சஹாபாக்களுக்கு ஆத்திரம் அதிகம், கோபம் வந்தது. அவரை கையில் கிடைச்சாருன்னா உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க சஹாபாக்கள், அந்த அளவுக்கு கோபம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தோழர்களே பொறுமையாக இருங்க, பொறுமையாக இருங்க. ஏன்னா ஈமான் அப்படின்னா, இறை நம்பிக்கை அப்படின்னா, அல்லாஹ் அப்படின்னா யாருன்னு புரிய வைக்கணும். அந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. நீங்கள் கோவப்படுற மாதிரி நான் கோவப்பட முடியாது, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. வந்தவர் என்ன கேட்குறாரு, நாம் விபச்சாரம் செய்யணும், அதுக்கு நீங்கள் அனுமதி தரணும். சஹாபாக்களுக்கு கோவம் என்னன்னா, யார்கிட்ட என்ன கேள்வி கேட்குற அப்படின்னு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையாக இருக்கு. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அவரை பக்கத்தில் உட்கார வச்சாங்க. உட்காருப்பா, நீ விபச்சாரம் செய்யணும்னு சொல்கிறேன், அப்படி விபச்சாரம் செய்யணுமா இருந்தால் ஒரு பெண், அது இன்னொரு பெண்ணிடத்தான் நீ விபச்சாரம், பெண்மணியாகத்தான் இருக்கணும் நீ விபச்சாரம் செய்கிறது. ஆமாம், சரிப்பா, அந்த பெண்ணு யாருக்காவது மனைவியாக இருக்கலாம், இல்லை யாருடைய தாயாக இருக்கலாம், இல்லை யாருடைய சகோதரியாக இருக்கலாம்.
இருக்கணும். ஆமாம் அப்படின்னாரு. சரி, என்கிட்ட ஒருத்தர் விபச்சாரம் செய்யணும் அனுமதி தாங்கன்னு கேட்குறாரு. நான் அவர்கிட்ட சரி அப்படின்னு சொன்னால், அவர் விபச்சாரம் செய்யக்கூடிய பெண் உன்னுடைய மனைவியாக இருந்தால் நீ என்ன செய்வேன்? யாரோ சொல்லலாம், எப்படி அனுமதி தருவேன், எப்படி நான் சம்மதிப்பேன்? உன்னுடைய தாயாக இருந்தால் யாரோ சொல்லலாம், எப்படி? உன்னுடைய சகோதரியாக இருந்தால் அல்லாஹ்வின் தூதர் அவர்களே நான் எப்படி பொறுத்து கொள்வேன் அப்படின்னு சொல்லாமல் சொன்னாங்க. அப்படித்தான்ப்பா, நீனும் விபச்சாரம் செய்ய போறியா இல்லையா? அந்த பெண்ணும் யாருக்காவது தாயாக இருப்பாங்க, இல்லை யாருக்காவது மனைவியாக இருப்பாங்க, இல்லை யாருடைய சகோதரியாகவும் இருப்பாங்க. எப்படிப்பா? அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும்? உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார சொல்லலாம், என்னை மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள், இது போன்ற பாவத்தை நான் நினைத்து கூட பார்க்க மாட்டேன். அந்த வார்த்தையை சொல்லி ஈமான உள்ள கொண்டு போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெரிய இறை நம்பிக்கை கொண்ட உண்மை விசுவாசியாக மாறுகிறார். அப்போ இது போன்ற கருத்துக்களை, இது போன்ற நல்ல தகவல்களை குழந்தைகளுக்கு உள்ளத்தில் கொடுத்தா தான் அந்த குழந்தைகள் அப்படியே வளருவாங்க. இன்றைக்கி வீட்டில் குழந்தைகளுக்கு ஒன்றுமே தெரியாது. நம்ம வீட்டில் தாய்மார்கள் தொழுதுகிட்டு இருந்தாங்கன்னா அந்த குழந்தையும் கையை கட்டிக்கிறோம், அவங்க குனிஞ்சா குழந்தையும் குனியும், அவங்க சஜ்ஜாவுக்கு போனால் குழந்தைங்க தரையில் படுத்துக்கிறோம். அதுக்கு எதாவது தெரியுமா? நம்ம அம்மா தொழுகிறாங்க, அல்லாஹ் தொழுகிறாங்க, ருக்கு செய்யணும், சுஜூ செய்யணும், அத்தியாயத்தில் உட்காரணும், என் வலது இடது பக்கம் திரும்பணும், அத்தியாயத்தில் கையை உயர்த்தணும், ஏதாவது தெரியுமா? எதுவுமே தெரியாது. ஆனால் தாய் செய்கிறாள், அது சரியாகத்தான் இருக்கும். தாய் செய்வதை அப்படியே செய்வதுதான் குழந்தை. எனவே அவள் செய்வதை போன்று குழந்தை செய்கிறதா இல்லையா? அது போன்றுதான் நாம் என்ன குழந்தைக்கு கொடுக்குறோமோ அந்த குழந்தை அப்படியே இருக்கும். ஆரம்பத்தில் எதையுமே கொடுக்கலை, தீனை கொடுக்கலை, இஸ்லாத்தை கொடுக்கலை, ஈமானை கொடுக்கலை, உள்ளத்தில் உறுதியை கொடுக்கலை, உள்ளத்தில் உண்மையை கொடுக்கலை, உள்ளத்தில் சத்தியத்தை கொடுக்கலை, எப்படியோ போய்க்கோன்னு சொல்லிட்டு கடைசி நேரம் கவலைப்பட்டா ஃபிரௌனுடைய கதையாகத்தான் இருக்கும். நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்கும். அருமையானவர்களே, எனவே நாமும் உண்மை விசுவாசிகளாக வாழ வேண்டும், உண்மை ஈமான்தாரிகளாக வாழ வேண்டும், ஈமானை சுவைத்தவர்களாக வாழ வேண்டும். அதுபோன்று நம்முடைய சந்ததிகளையும் அப்படி உருவாக்கணும். நம்முடைய சந்ததிகளையும் ஈமானுடைய சுவையை சுவைத்தவர்களாக உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்குவோமே ஆனால் நிச்சயமாக அவர்கள் வரும் காலங்களில் பெரும் பெரும் மகான்களாக, இறை நேசர்களாக, இறைவனுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாக, இறை தூதருடைய ஷஃபாத்தை பெற்றவர்களாக ஆகுவார்கள் என்பதில் சந்தேகம் கிடையாது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமும் உண்மை விசுவாசிகளாக வாழ வேண்டும், இருக்க வேண்டும். நம்மளுடைய குழந்தைகளையும் உண்மை விசுவாசிகளாக, ஈமானுடைய சுவையை சுவைத்தவர்களாக வாழச் செய்ய வேண்டும். வல்ல ரஹ்மான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நாம் எதை கேட்டோமோ அதன் பிரகாரம் வாழ, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எந்த வாழ்க்கையை அவன் பொருந்தி கொள்வானோ, திருப்தி கொள்வானோ அந்த வாழ்க்கை வாழ வல்லோன் அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் சமூகத்துக்கும் அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதி வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா யா ரப்பனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். அல்லாஹும்ம இக்ஃபிர் லனா துனூபனா வ ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். اللهم أحسن عاقبتنا في الأمور كلها وأجرنا من خزي الدنيا وعذاب الآخرة. توفنا مسلمين والحقنا بالشهداء والصالحين. اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه محمد وآله وأصحابه أجمعين. الحمد لله رب العالمين. صلى الله على